மதுரை மாவட்டத்தில் பாரபத்தியில் நடைபெற உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் பங்கேற்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை மாவட்டம் பாரபத்தியில் நடைபெற உள்ளதாக அந்த கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அனுமதி மற்றும் பாதுகாப்பு கோரி மனு அளித்திருந்தார். அந்த மனுவில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி மாநாடு நடைபெறுவதாகவும் அதற்குரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறுவதால் போலீசார் அனைவரும் பாதுகாப்பு பணியில் இருப்பர். இதனால் மாநாட்டை வேறு தேதிக்கு மாற்றுவது என்பன உள்ளிட்ட 42 கேள்விகளை காவல்துறை எழுப்பியிருந்தது. அதன்படி ஆகஸ்ட் மாதம் 18 அல்லது 21ஆம் தேதி மாநாடு நடத்தப்பட உள்ளதாக கட்சி சார்பில் மீண்டும் மனு அளிக்கப்பட்டது. இதில் 21ஆம் தேதி மாநாடு நடத்துவதென அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் காவல்துறையின் கேள்விகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பதில் அளிக்கப்பட்டது. இதில் 21ஆம் தேதி பிற்பகல் 3:15 முதல் இரவு 7 மணி வரை மாநாடு நடத்தப்பட உள்ளது. மாநாட்டில் கலந்து கொள்ளும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக மாநாட்டு திடலில் தேவைக்கு ஏற்ப சிசிடிவி கேமராக்கள், 420 ஒளிபெருக்கிகள், 20,000 மின் விளக்குகள், 20 அடி நீளம், 60 அடி அகலத்தில் மேடை அமைக்கப்பட்டு வருகிறது. மேடையில் சுமார் 200 பேர் அமர உள்ளனர். மாநாட்டில் தொண்டர்கள் மத்தியில் விஜய் நடந்து சென்று பேசுவதற்காக 800 மீட்டர் தொலைவுக்கு நடைமேடை அமைக்கப்பட்டு வருகிறது. மதுரை மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றுகிறார். மேலும் மாநாட்டில் குழந்தைகள், கர்ப்பிணிகளுக்கு அனுமதி கிடையாது. மாநாட்டில் கலந்து கொள்ளும் தொண்டர்களுக்கு பாஸ் வழங்கப்பட உள்ளது. தவேக மாநாட்டில் சுமார் 1,20,000 ஆண்கள் மற்றும் 25,000 பெண்கள், 4,500 முதியவர்கள், 500 மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொள்ள உள்ளனர். மாநாடு தொடக்கத்தின் முதலில் கட்சி கொடி ஏற்றுதல், தமிழ்தாய் வாழ்த்து, உறுதிமொழி, கொள்கை பாடல், தீர்மானம் நிறைவேற்றுதல் உள்ளிட்டவை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டுக்கு தமிழகம் முழுவதும் இருந்து தொண்டர்கள் வரும் நிலையில் மாவட்டத்திற்கு தலா 3,600 பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களுக்காக 1.50 லட்சம் இருக்கைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேர்கள், 100க்கும் மேற்பட்ட தண்ணீர் தொட்டிகள், 400 தற்காலிக கழிப்பறைகள், 50க்கும் மேற்பட்ட LED திரைகள், மாநாட்டுக்கு வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் 18 வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ குழு மற்றும் ஆம்புலன்ஸ் வசதி வழங்க கோரி சுகாதாரத்துறைக்கு மனு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனியார் மருத்துவமனையில் இருந்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வர உள்ளன என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளன.